இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டிலிருந்து காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சிக்கு தமிழர்கள் சென்ற ரயில் மீது வட மாநிலத்தவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் 700 பேர் வாரணாசிக்கு சிறப்பு ரயிலில் சென்றனர். அப்போது நாக்பூர், ஜோலாப்பூர் பகுதியில் முன்பதிவு இல்லாத நபர்கள் ஏறியுள்ளனர். இதனால் தமிழக கலைஞர்களுக்கும் வட மாநிலத்தவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ரயிலின் கண்ணாடி, ஜன்னல்கள் உள்ளிட்டவற்றை வட மாநிலத்தவர் உடைத்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக தென்னக பண்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் பேருந்துகள் மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். தமிழகத்திலிருந்து இன்னும் 2 பிரிவுகளாக நாட்டுப்புற கலைஞர்கள் செல்ல உள்ள நிலையில் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து தஞ்சாவூரில் உள்ள தென்னக பன்னாட்டு மையத்திடம் கேட்டபோது பாதுகாப்பு தொடர்பாக ரயில்வே நிர்வாகம்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றனர். அந்த பெட்டியை திறக்கலை, பெட்டியை திறந்து விடலை அப்படின்னு சொல்லி கம்பிய பெரிய ராடால கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சி எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதை பொறுத்து தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி பாதுகாப்பு எங்களுக்கு முற்றிலும் அவசியம். பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் எந்த விதமான எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு அளிக்கும்படியும் மற்றும் அடுத்த பேச்சுக்கு வரவங்களுக்கும் பாதுகாப்புடனே வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வச்சிருந்தோம். இப்போதைக்கு யாருமே எங்களை பற்றி பயப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.